ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து மித்து கிச்சன். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா இந்த அளவுக்கு பீஸ் மீடியமான சைஸில் கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மசால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 இன்ச் பட்டை, 8 பீஸ் கிராம்பு, 2 பீஸ் ஏலக்காய், ஒரு சின்ன கல்பாசி இந்த ஒரு பீஸ், இது எல்லாம் போட்டுக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கூடவே ஒரு 10 வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஃப்ரை பண்ணினது எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இதில் 250 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். கூடவே 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். கூடவே 1 இன்ச் இஞ்சி போட்டுக்கலாம். இது கூடவே துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே ஒரு குட்டியாக ஒரு தக்காளி பழத்தை பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டால் போதும். வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம வதக்கி வச்சது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சு இந்த பவுடர் கூட சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே 10 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்திக்கலாம் கட் பண்ணாமல். கூடவே 2 கொத்து கறிவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா 5 மினிட்ஸ் நல்லா இப்படி வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா இப்படி தண்ணி விட ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலில் 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ இதில் சேர்த்திக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் கல்லுப்பு. இப்போது இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 10 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது விசில் நல்லா இறங்கிருச்சு. நம்ம சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இதில் இனி நம்ம மிச்சம் இருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்த போகிறோம். அதுக்கு முன்னாடி இதிலிருந்து கொஞ்சம் தண்ணியை மட்டும் வடித்து வச்சுக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிச்சுக்கோங்க. இதுதான் கொதி குழம்பு. இது நீங்கள் மசால் இதில் ஒரு சும்மா 4 டேபிள் ஸ்பூன் மட்டும்தானே போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். ஸோ காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப சளி இருமல் அதிகமாக இருக்கும்போது இது குழந்தைகளுக்குன்னா ஒரு 1/2 டம்ளர் கொடுங்க.
பெரியவங்க 1 டம்ளரே குடிக்கலாம். இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு காஃப் அண்ட் கோல்டு இருக்கும்போது செம்ம ரிலீஃபாக இருக்கும். குயிக்காக கோல்டும் காஃபும் சரியாயிரும். இப்போது நம்ம மிச்சம் இருக்கிற மசாலா இப்போ இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. இல்லை குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இனி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பர்ஃபெக்டான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.